வணக்கம். வேதாளம் சிவா அஜித் வீரம் படத்துக்கு அப்புறம் இணையும் படம். இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் 2015 எதிர்பார்க்கக்கூடிய படங்கள் வரிசையில் இந்த படமும் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபஸ்ட்டு லுக் வந்து ரெட் கலர் ஷர்ட்டில் வந்து அஜித் ஒரு மொட்டை அடித்த மாதிரி வந்து ஒரு பயங்கர தோரணையாக ரிலீஸ் ஆச்சு. இது இந்த சமூக இணையதளங்களில் பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்துச்சு. சரி, இந்த படம் எப்படி இருக்கும் டீசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. சிவா இந்த எதிர்பார்ப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பக்காவாக கட் பண்ணி ஒரு அருமையான டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நான் கூட இந்த ஃபஸ்ட்டு லுக்கு அதுக்கப்புறம் நிறைய போஸ்டர்லாம் வந்து லீக் ஆச்சு. அதாவது நம்ம லக்ஷ்மி மேனன் கூட அஜித் நடந்து போகிறது மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வில்லேஜ் பேஸ் கதையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இது பக்காவான 100% ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி தெரியுது. அஜித் இந்த படத்தோட டீசர் பார்க்குறப்ப அவரோட பழைய படங்கள் எல்லா ஆக்ஷன் மூவிஸில் இருக்க அதே கெட்டப் தான் இருக்குது. இன்னும் அந்த ஃபஸ்ட்டு லுக்கில் இருக்க கெட்டப் வந்து இதில் காமிக்கலை. ஒருவேளை படத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். மற்றபடி அவரோட அந்த க்ளோஸ்அப்பில் வந்து கண்ணை காட்டுற சீனாக இருக்கட்டும், கடைசியில் அந்த சட்டை இல்லாமல் தெறிக்க விடலாமா அப்படின்னு சொல்கிற சீனாக இருக்கட்டும், எல்லாமே இது அஜித்தோட அவரோட பேசிக்காக இருக்க அவரோட ஸ்டைலில் கொஞ்சம் கூட மாறுபடாமல் ஒரு பக்காவாக நடித்து கொடுத்துருக்காரு இந்த டீசர் பார்க்குறப்ப. இந்த டீசரில் ஸ்ருதிஹாசன், லக்ஷ்மி மேனன், தம்பிராமையா இவங்க யாரையுமே காட்டலை. அது கண்டிப்பாக அந்த படத்தோட மீதான எதிர்பார்ப்பு வந்து இன்னும் கூட்ட வேண்டும் அப்படின்றதுக்காண்டி தான் காமிக்கலை. இந்த டீசர் பார்க்குறப்ப கேமராமேன் வெற்றியும் எடிட்டர் ரூபன் இவங்க 2 பேரோட பங்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் பேக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வெற்றி கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்து ஒரு மெயினான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத். அதே கத்தி படத்தில் கொடுத்த பிஜிஎம் இந்த படத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கொடுத்துருக்காரு. அது நம்ம டீசரில் அந்த வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்தாவே தெரியுது. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, அந்த வில்லன் கேரக்டரோட கபீர் சிங்கும் ராகுல் தேவ் அவங்க 2 பேரும் இந்த அஜித்தோட அந்த ஹீரோயிசத்துக்கு எதிராக அவங்க வில்லன் கேரக்டரில் வந்து தாக்கு பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இந்த டீசர் பார்க்குறப்ப அந்த கபீர் சிங் அவரோட அந்த கேரக்டரைசேஷன் அந்தளவுக்கு எனக்கு மனசுக்கு பிடிக்கல. பார்க்கலாம் படம் வர்றப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய விரைவில் ட்ரெய்லரும் வரும். அந்த விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டைலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக், ட்விட்டர் இதில் எல்லாம் வந்து இங்கே மேலே இருக்குது. இதை பார்த்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.